யாரோட சத்தமா இருக்கு? மியூட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குங்க. மியூட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குங்க. Good afternoon, ma'am. மதிய வணக்கம்மா. மதிய வணக்கம். சென்னை செங்கல்பட்டு தஞ்சாவூர் நீங்க தேவையில்லாம எடுத்துட்டாங்களா? நாளை அங்க உள்ள Ma'am. ஹலோ, மியூட் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. நீங்க பேசுற சத்தம் கேக்குது. மியூட் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. அது டெய்லி தான் ஹோம்வொர்க் பண்றாங்க. அசோக் ஹோம்வொர்க் எல்லாம் அனுப்பியிருக்காங்க. சின்ன வார்ம் அப் ஆக்டிவிட்டி, ஓகேவா? கையை எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்க. கையை எல்லாரும் இப்படி வச்சுக்கோங்க. வார்ம் அப் ஆக்டிவிட்டி. வார்ம் அப் ஆக்டிவிட்டி எப்படி வைங்க? ரெண்டு கை சேர்த்து வைங்க. எப்படி? ரெண்டு ஃபிங்கர்ஸும் ஜாயின் பண்ணி இருக்கணும், ஓகேவா? ரெடியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட இந்த ஃபிங்கரை மட்டும் சுத்தணும். கிளாக் வைஸ் சுத்தணும், சரியா? கிளாக் வைஸ் அட்டாச் பண்ணிட்டு, எல்லா விரலையும் அட்டாச் பண்ணிட்டு கிளாக் வைஸ், அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும். செய்யுங்க. ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க கைய. உங்களோட ரைட் ஃபிங்கரும் லெஃப்ட் சைட் ஃபிங்கரும் என்ன செய்யணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் விரல் இருக்குல்ல, கட்ட விரலுக்கு அடுத்த விரல் சுட்டு விரல், சுட்டு விரலை இப்படி நம்ம கிளாக் வைஸ் சுத்தணும், சரியா? 5 டைம்ஸ் சுத்துங்க. அடுத்தது அடுத்த விரல் ஜாயின் பண்ணிக்கிட்டே சுத்தணும், கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். எல்லா விரலோடையும் ஜாயின் இருக்கணும், கிளாக் வைஸ் சுத்துங்க. அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் 5 டைம்ஸ். என்னாச்சு ஜோஸ்லின்? ஜோஸ்லின் என்னாச்சு? Ma'am, all fingers do, ma'am. ஓகே, வெரி குட். 5 டைம்ஸ் எல்லாருமே பண்ணிருக்கணும். ஃபர்ஸ்ட் கிளாக் வைஸ் சுத்துங்க ஒவ்வொரு விரலா, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும், சரியா? ரெண்டு விரலையும் சுத்தணும். சுத்தியாச்சா? எல்லாரும் பண்ணீங்களா? Yes, ma'am. Yes, ma'am. வெரி குட், வெரி குட். அடுத்தது உங்களோட கை
உங்களோட கையை எப்படி வச்சுக்கோங்க, உங்களோட கையை இப்படி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் கிளாக் வைஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். எப்படி சுத்தணும், மாத்தி மாத்தி. இப்படி இந்த ரைட் ஹேண்ட் வந்து கிளாக் வைஸ் சுத்தணும், லெஃப்ட் ஹேண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுத்தணும். சரியா? இப்படி மாத்தி மாத்தி நீங்க செய்யணும். Ma'am, I'm doing speedily, ma'am. நீங்க பாப்போம் எல்லாருமே செஞ்சிட்டீங்களா? உங்களோட வீடியோ ஆன்ல வச்சு செய்யுங்க, அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க செய்வீங்களா. Ma'am, என்னைய பாருங்க, finished. வெரி குட். இது செய்யறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் பவர் வந்து அதிகமாகுமா. சரியா? உங்களுடைய கான்சென்ட்ரேஷன்ஸ் பவர் வந்து அதிகமாகும். நீங்க வீட்ல படிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்க என்ன செய்யலாம், இந்த மாதிரி நீங்க வந்து செஞ்சு பார்க்கலாம். சரியா? படிக்க உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் செய்யும் பொழுது உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர்ஸ் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? வெரி குட். Ma'am, daily செய்யலாமா? தினம் செய்யலாம், தினம் செய்யலாம். சரியா? ஓகே, உங்களுக்கு ஒரு ஸ்டோரி இது பண்றேன், நீங்க பாருங்க. Okay, ma'am. ஓகே, சின்ன ஸ்டோரி தான். நான் பாத்துறேன். ஐ Ma'am, where is story? ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். Story. English. Ma'am, ஒரு நிமிஷம், வருது வருது. எனக்கு கேக்கல. கேக்குதா? இனிமே நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது, இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாதோ, இது நம்ம என்ன செய்யறது, வேற என்ன செய்யறது, இன்னொரு இடத்துக்கு போயிட்டு தங்குவோம். சந்தோஷமா வாழ்ந்திருந்த அந்த எறும்பு கூட்டத்துக்கு இப்படி ஒரு சோகம். அந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்படியான நேரத்துல அந்த எறும்புகள் ஒரு முடிவு எடுத்தது. நண்பர்களா, நம்ம இனிமே எங்க தங்குறதுன்னே தெரியல. நம்ம பேசாம நமக்குன்னு ஒரு வீட்டை கட்டிக்கலாமா? அதுதான் எங்களுக்கு நல்லது. அப்ப வாங்க, இதோ இந்த இடம் பார்க்க நல்லதா இருக்கு. காட்டு முடியறதுக்கு வீடு கட்டிடலாமா? அதனாலதான் இந்த எறும்புகள் எல்லாம் தங்களுக்கு நிரந்தரமா ஒரு வீட்டை கட்டினாங்க. ஆனா அந்த வீட்டுலையும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை காட்டுறது. கேக்கலையா? யாருக்கு கேக்கலையா? சவுண்ட் கேக்கல.
நீங்க பாருங்க, நான் சொல்றேன். என்ன இப்படி ஆயிடுச்சு? ஆரம்பத்துல கட்டுற வீடு முடிச்சுட்டு போனது உழவுது நிறைய வீடு கட்டுறோம். இனி என்னதான் செய்யறது? எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம வீடு கட்டுறதுல இருக்கலாம். நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான வீட்டை கட்டணும். பாத்தீங்களா, முயற்சி செய்து ஒரு வாழ்க்கையா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க, சந்தோஷமா இப்ப வாழ்ந்துட்டு போறாங்க. பாத்தீங்களா? அதாவது இந்த ஸ்டோரியில என்ன அப்படின்னா, எறும்புகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து என்ன ஆகுது, அதுக்கு தங்கறதுக்கு இடம் இல்ல, ஒரு கல்லுல வந்து அது தங்கிட்டு இருக்கு. இப்போ அந்த இடத்தில் வந்து நீரூற்று வரும்பொழுது பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுது, அது வேறு இடம் நம்ம செல்லணும், இனிமே இந்த இடத்துல நம்மளால இருக்க முடியாது, இந்த நீரூற்று வந்து அதிகமா இருப்பதுனால நாம அந்த இடத்துல தங்க முடியாது அப்படிங்கறத வந்து அது முடிவு எடுக்குது. சரியா? இதனால அது ஒரு புத்து வந்து கட்டுது. சரியா? ஒரு புதுசா சின்னதா ஒரு புத்து கட்டுது. அந்த புற்று வந்து என்ன ஆகுது அப்படின்னா, காற்று அடித்ததுனால அதுவும் மறுபடியும் என்ன செய்யுதான், பறந்து போயிருது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வேற வழி தெரியல, நம்ம எப்படியாவது வந்து முயற்சி பண்ணி நம்ம காற்று அசைக்க முடியாத அளவிற்கு ஒரு பெரிய புற்று வந்து நம்ம கட்டி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா எறும்புகளும் சேர்ந்து என்ன செய்து ஒரு பெரிய புற்று, நிறைய புற்று இருக்க மாதிரி எல்லா எறும்புகளும் பாதுகாப்பாக இருக்கும்படி ஒரு புற்றை என்ன செய்தான், கட்டுதான். சரியா? அப்போ அந்த எறும்பு நினைத்திருந்தால் நம்மால் முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சிருந்துச்சு அப்படின்னா அதால என்ன செஞ்சிருக்க முடியாது. நம்ம எறும்பு வந்து என்னால முடியாதுப்பா, இதுக்கு மேல நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், என்ன ஆயிருக்கும்? அந்த எறும்புக்கு இடம் இல்லாமல் போயிருக்கும். சரியா? அது எல்லாமே நம்ம முயற்சி செஞ்சா நம்மளுக்கு கண்டிப்பா அதற்கு ஏற்ற பலன் கிடைக்குங்கிறதுக்காண்டி எல்லா எறும்புகளும் ஒன்று சேர்ந்து தனக்கு பாதுகாப்பான ஒரு இடத்தை வந்து ஏற்படுத்திக்கிடுச்சு. இதுதான் இதனுடைய கருத்து. சரியா? நம்மளும் ஒரு விஷயத்த செய்யும் பொழுது என்ன செய்யணும் அப்படின்னா முயற்சி செய்யணும். முயற்சியே பண்ணாம நம்ம இதுல தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படிங்கறத வந்து நம்ம நினைக்க கூடாது. அதுதான் இந்த கதையினுடைய கருத்து. இப்ப அதனோடு தொடர்புடைய ஒரு பாட பகுதி தான் உங்களுக்கு பாடமா கொடுத்திருக்காங்க. சரியா? பொதுவா பாத்தீங்கன்னா போட்டிகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு நினைவுக்கு வருவது என்ன போட்டிகள் எல்லாம் வரும்? சொல்லுங்க பாப்போம். போட்டிகள் போட்டிகள் அப்படின்னா என்னென்ன போட்டிகள்லாம் நினைவுக்கு வரும்? என்னென்ன போட்டிலாம் உங்களுடைய பள்ளிகள்ல நடத்துவாங்க? ஓட்டப்பந்தயம், குதிக்கிறது போட்டி, ஓடுதல், ஓட்டப்பந்தயம். வெரி குட். அப்புறம் வேற வேற என்னென்ன போட்டிலாம் நடத்துவாங்க? கபடி போட்டி. வெரி குட், கபடி. அப்புறம் நீங்க என்னென்ன போட்டிகள்லாம் கலந்துருக்கீங்க? என்னென்ன போட்டிலாம் நீங்க கலந்துருக்கீங்க? கால்பந்து, கபடி, கால்பந்து, கிரிக்கெட், கபடி, கால்பந்து, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, மாறுவேட போட்டி, இப்படின்னு பல போட்டிகள் வந்து மாணவர்களுக்காக பள்ளியில் நடத்தப்படும். போட்டியா? வெரி குட். இந்த மாதிரி போட்டிகள்ல வந்து நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம கலந்துட்டு நம்ம என்ன செய்யணும்? கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணணும். முயற்சினா நீங்க முயற்சி எப்படி பண்ணுவீங்க? இப்ப ஒரு ஓட்ட பந்தயத்துல நீங்க ஜெயிக்கணும், ஓட்ட பந்தயத்துல ஓடி முதல் பரிசு நீங்க வாங்கணும் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? முயற்சி பண்ணணும். என்ன பண்ணுவீங்க? நல்லா ஓடி ஓடி
அதற்கான பயிற்சி எடுப்பீங்க அப்படிதானே? காலையில எழுந்திருச்சு வேகமா ஓடி நம்ம ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி பயிற்சி எடுப்பீங்க அப்படிதானே? அதே மாதிரி டிராயிங் போட்டி, இப்போ ஓவிய போட்டி அப்படின்னு சொல்லும்போது ஓவிய போட்டிக்கு நீ வெற்றி பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா தினம் வரைஞ்சு வரைஞ்சு நம்ம பார்க்கணும். அப்பன்னா அந்த போட்டி அன்றே நாம் என்ன செய்ய முடியும்? அழகாக வரைய முடியும், நாம் நினைத்தபடி வரைய முடியும். அப்படி இல்லாம நம்ம முயற்சியே பண்ணாம ஒரு செயலை முடியாது என்று ஒதுக்கினால் வெற்றி கிடைக்காது. சரியா? அதற்கு உதாரணமாக ஒரு பாட பகுதி தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா துணிந்தவர் வெற்றி கொள்வர். சரியா? துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படின்னா துணிச்சல். நீங்க புக்கு எடுக்க வேண்டாம், மேம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க புக்கை வாசி பாருங்க, நான் சொல்லும் பொழுது வாசிங்க. சரியா? இப்ப இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிங்கறத முதல்ல நான் சொல்லி கொடுத்துடுறேன். சொல் பொருள் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அந்த பாடப்பகுதியில நம்ம நுழைவோம். சரியா? முதல் அறை. எல்லாருமே மியூட் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. மியூட் ஆப்ஷன்ஸ் போட எல்லாருமே சத்தமா கேக்குது, மியூட் ஆப்ஷன்ஸ் போடுங்க. கவனிங்க. அறை என்றால் கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி. இப்ப வீட்டிலோ பள்ளியிலோ இருக்கக்கூடிய ஒரு அறை. சரியா? இப்ப நம்ம பார்த்தேன்னா பொதுவா அறை என்றால் கட்டிடத்தின் ஒரு பகுதி தான் அறை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அடுத்தது ஆவல். ஆவல் என்றால் விருப்பம். இந்த பாடத்தில் வரக்கூடிய புதிய வார்த்தைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கவனிங்க. நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன் கடைசியில. அடுத்தது கண்டவுடன். கண்டவுடன் என்றால் பார்த்தவுடன் என்று பொருள். சரியா? அடுத்தது பாருங்க, இயலாது. இயலாது என்றால் முடியாது என்று பொருள். அடுத்து எளிதாக. எளிதாக என்றால் சுலபமாக என்று பொருள். எளிதாக என்றால் சுலபமாக என்று பொருள். சரியா? அடுத்தது பாருங்க, வியப்பு. வியப்பு என்றால் ஆச்சரியம். வியப்பு என்றால் என்னது? ஆச்சரியம். சிந்தித்தல். சிந்தித்தல் என்றால் எண்ணுதல், நாம் எண்ணக்கூடியது. சிந்தித்தல் என்றால் எண்ணுதல் என்று பொருள். இகழ்ச்சி. மதிப்பு. நம்ம யாரோ நம்ம நம்மளையே தரக்குறைவா நம்ம என்ன செஞ்சிருவோம், நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுது இல்ல, அதுதான் இகழ்ச்சி, அவமதிப்பு. மற்றவர்கள் நம்ம இகழ்ச்சியா பேசிடுவாங்கன்னு நினைப்போம்ல, அதுதான் அவமதிப்பு. சரியா? இது எல்லாமே இந்த பாடத்தில் வரக்கூடிய சொற்பொருள். ஒரு தடவை மறுபடியும் சொல்றேன். அறை என்றால் என்னதுமா? அறைனா என்னது சொல்லுங்க? அறை என்றால் என்னது? கட்டிடத்தின் கட்டிடத்தின் ஒரு பகுதி. வெரி குட். ஆவல் என்றால்? ஆவல் என்றால் வெரி குட். வெரி குட். இயலாது என்றால் என்ன அர்த்தம்? இயலாது என்றால் முடியாது. வெரி குட். அடுத்தது பாருங்க, எளிதாக. எளிதாக என்றால் வெரி குட். சுலபமாக. எளிதாக என்றால் சுலபமாக. வெரி குட். அடுத்தது வியப்பு. வியப்பு என்றால் வெரி குட். வெரி குட். எண்ணுதல். வெரி குட். அடுத்தது இகழ்ச்சி என்றால் என்னது? இகழ்ச்சி அவமதிப்பு. வெரி குட். இகழ்ச்சி என்றால் அவமதிப்பு. வெரி குட். இப்படி இதன் தொடர்புடைய ஒரு பாடப்பகுதி நான் உங்களுக்கு சொல்றேன். உங்கள மாதிரியே 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரு போட்டியை அறிவித்தார். சரியா? உங்களை போலவே 3ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு ஆசிரியர் ஒரு போட்டி ஒண்ணு வைக்கிறாங்க. அது என்ன போட்டி அப்படின்னா என்னன்னு பாருங்க.
சரி. ஒரு அறையின் நடுவிலே என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. சரியா? அறையின் நடுவிலே என்ன இருக்கு? ஒரு பெட்டி வச்சிருக்காங்க. ஒரு தனியா ஒரு அறை இருக்கு, ரூம் சொல்லுவோம்ல, அந்த அறையில பெட்டி ஒன்று வச்சிருக்காங்க. அந்த பெட்டிய வந்து யாரு தூக்கிட்டு வருவாங்களோ அவங்கதான் வெற்றியாளர் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? என்ன போட்டி என்றால் ஒரு அறையின் நடுவிலே ஒரு பெட்டி வந்து வச்சிருக்காங்க. அந்த பெட்டியை யாரு வந்து தூக்கிட்டு வராங்களோ அவங்கதான் வந்து இந்த போட்டியின் வெற்றியாளர். இந்த பெட்டியை உங்களால தூக்க முடியுமா? முடியுமா? முயற்சி பண்ணாங்க. ஏன் முடியாது? முயற்சி little bit big. பிக்கா இருக்கா? கொஞ்சம் பார்த்த உடனே பெருசா இருக்கு, பார்த்த உடனே பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம சொல்றோம், அப்படிதானே? அதனால அது தூக்க முடியாது. அதுதான் தவறு. அத வந்து நம்ம நகர்த்தி பார்த்தாதானே தெரியும் அது வந்து தூக்க முடியுமா தூக்க முடியாதா என்கிறது. இதே தவறதான் என்ன செஞ்சாங்க அந்த மாணவர்கள் செய்தார்களாம். எல்லா மாணவர்களுக்கும் முதல்ல என்ன ஆச்சுன்னு பாருங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், ஆவலா இருந்தாங்க. நம்ம ஆசிரியர் ஒரு போட்டி வைக்கிறாங்க அப்படின்னோடனே அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டு இருந்த அறையினுள் சென்றனர். சரியா? அனைத்து மாணவர்களும் ஆவலுடன் பெட்டி வைக்கப்பட்டிருந்த அறையினுள் சென்றனர். அறை என்ற இடத்தில் என்ன வச்சிருக்காங்க? எப்படி சென்றாங்கன்னு சொன்னேன். மாணவர்கள் எப்படி போனாங்கன்னு சொன்னேன். அனைத்து மாணவர்களும் எப்படி போனாங்க? எப்படி போனாங்க? ஆவலுடன். ஆவலுடன்னா என்ன அர்த்தம் சொன்னேன்? ஆவலுடன்னா என்ன சொன்னேன்? ஆவலுடன்னா என்ன சொன்னாங்க? விருப்பம். வெரி குட், விருப்பம். வெரி குட், வெரி குட், வெரி குட். விருப்பத்துடன் சென்றார்கள். சரியா? அப்போ அறையின் நடுவிலே வைக்கப்பட்டிருந்த அந்த பெட்டிய பார்த்துட்டு அது ரொம்ப பெருசா இருக்கு உருவத்துல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சாங்க. சரியா? அதுக்கப்புறம் அதனை கண்ட மாணவர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை நகர்த்தி பார்க்கல. அந்த பெட்டிய அவங்க என்ன செய்யலாம், நகர்த்தியே பார்க்காம முடிவு பண்ணிட்டாங்க, இது எங்களால இந்த பெட்டியை தூக்க இயலாது என போட்டியிலிருந்து விலகி விட்டனர். நாங்க போட்டிக்கே வரல, இந்த போட்டியில வந்து நாங்க பங்கெடுக்கல, எங்களால் தூக்க இயலாது. இயலாதுன்னா என்ன சொன்னேன்? இயலாதுன்னா என்னது? முடியாது, முடியாது, எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுட்டாங்களாம், அவங்க போயிட்டாங்களாம். ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, எப்பா இத தூக்கி எங்களுக்கு அவ பெயர் வந்துட்டுன்னா மத்தவங்க எல்லாருமே என்ன கேலி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிக்கு பக்கத்துல வந்துட்டு பாதி பேர் என்ன செஞ்சுட்டாங்களாம், போயிட்டாங்களாம். என்னால முடியாது, என்னால் இத தூக்க இயலாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாணவனா வந்து என்னால முடியாதுன்னு கைய காமிச்சிட்டு என்ன செஞ்சுட்டாங்களாம், போயிட்டாங்களாம். சரியா? ஒருத்தர் வந்து உள்ளேயே வரல, கதவை திறந்து பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சாம், வியப்பா இருந்துச்சாம். வியப்புனா என்ன சொன்னேன்? வியப்புனா என்ன சொன்னேன்? ஆச்சரியம். வெரி குட். ஆச்சரியமா பாக்குறான் அந்த பையன். கதவை திறந்தவனே அவனுடைய மொழிய பாருங்க எப்படி இருக்கு, ஆச்சரியமா பாக்குறான். இந்த பெட்டியை நம்மளால தூக்க முடியாது எப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டானா. சரியா? சிலர் பெட்டிக்கு அருகில் சென்று தங்கள் பெட்டியை தூக்க இயலவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்றோ பல பேர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அப்படி போயிட்டாங்க, எப்பா வேண்டாம், இத தூக்கவே நம்மளால முடியாது, எல்லாரும் கேலி பண்ணிருவாங்க அப்படின்ட்டு. ஆனா யார் தூக்க போனா? கவியரசி. கவியரசி அப்படின்ற ஒரு பெண் வந்து என்ன பண்ணா அப்படின்னா, ஏன் எல்லாரும் முயற்சி பண்ணாமே சொல்றாங்க அப்படின்ட்டு நம்ம முயற்சி செய்துதான் பார்ப்போமே அப்படின்ட்டு அந்த பெட்டியை வந்து நகர்த்த போனாள். சரியா? அந்த பெட்டியை நகர்த்திய பொழுது
என்ன ஆச்சு? அந்த பெட்டி சுலபமாக நகர்ந்துச்சான். சரிதா? எளிதாக நகர்ந்துச்சான். எளிதாக அப்படின்னா சுலபமாக. அந்த பெட்டியை நகர்த்தும் பொழுது சுலபமா இருந்துச்சு. எதனால சுலபமா இருந்துச்சு அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க. கவியரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்ப்போம் என்று எண்ணினா என்ன சொன்னேன்? சிந்தித்தல், எண்ணுதல், நினைத்து, இது எல்லாமே ஒரே அர்த்தம் தான். சரியா? எண்ணி, சிந்தித்து, நினைத்து இந்த பெட்டியை நகர்த்தினாள். அது மிகவும் எளிதாக நகர்ந்தது. உடனே என்ன செய்யறா? அந்த பெட்டியை தூக்கிடுறா. எல்லா மாணவர்களும் என்ன செய்யறாங்க? அதுக்கப்புறம் அவங்களும் தயங்கி நின்னவங்களும் என்ன செய்யறாங்களாம்? தூக்கி பாக்குறாங்க. சரியா? அவங்களுக்கு மட்டும் அந்த பெண் நகர்த்தின உடனே, அந்த பெட்டி நகர்த்தின உடனே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற மாணவர்களும் சேர்ந்து உடனே தங்களுடைய தயக்கத்தை விட்டு அந்த பெட்டியை தூக்கி பார்த்தனர். பெட்டி எளிதாக நகர்ந்தது. சரியா? உடனே அந்த மாணவர்கள் போயிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆசிரியரிடம், தன்னுடைய ஆசிரியரிடம் போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆசிரியரிடம் சென்று, பெட்டி பெரியதாக இருந்ததுனால நாங்க முயற்சி செய்யவே இல்லை. என்ன சொல்றாங்க? பெட்டி பெருசா இருந்ததுனால நாங்க முயற்சி செய்யாமலேயே நாங்க முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஆசிரியர் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அந்த ஆசிரியர் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. அது வெறும் காகிதத்தால் ஆன பெட்டிதான் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஆசிரியர் அது வெறும் காகித பெட்டி, காகிதத்தால் செய்த பெட்டி என்று மாணவர்களிடம் விளக்கினார்கள். நீங்க அதை முயற்சி செய்யாமலேயே, ஒரு செயலை செய்வதற்கு முன்னாடியே நம்மால் முடியாது அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? நினைக்கவே கூடாது. எல்லா ஒரு செயலுமே அப்படிதான். நீங்க படிக்கிறதாக இருக்கட்டும், நீங்க எழுதுறதா இருக்கட்டும், முயற்சி பண்ணாமலேயே எப்போ நம்ம இவ்வளவு பெருசு இருக்கே, நம்ம இந்த கொஸ்டின் நம்ம படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மால் முடியாது. முயற்சி செய்து பார்ப்போம், நம்மால் முடியும் என்ற எண்ணத்தோட நம்ம என்ன செய்யணும்? எந்த ஒரு செயலுமே நம்ம அப்படி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி நிச்சயம். சரியா? கவியரசி என்ன பண்ணா? மற்ற மாணவர்கள் ஏன் வெற்றி பெறல? நீங்கள் எல்லாரும் தயக்கம் காட்டினீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நீங்கள் எல்லாருமே தயக்கம் காட்டியதுனால வெற்றி பெற முடியல. ஆனா கவியரசி மட்டும்தான் என்ன செய்தா? தன்னால் முடியும் அப்படின்னு நினைச்சு அந்த பெட்டியை நகர்த்தியதால அவளுக்கு பரிசு கிடைத்தது. அந்த போட்டியில அவ மட்டும்தான் வெற்றி பெற்றாள் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? கவியரசி வெற்றி பெற்றதற்கு காரணம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். எதனால அந்த கவியரசி வெற்றி பெற்றாள்? கவியரசி எதனால வெற்றி பெற்றாள்? பெட்டியை நகர்த்துவதற்கு முயற்சி செய்ததுனால அவள் வெற்றி பெற்றாள். சரியா? முயற்சி செய்யலன்னா அந்த போட்டியில ஒருவருமே வெற்றி பெற்றிருக்க முடியாது. சரியா? அதனால நம்மளும் என்ன செய்யணும்? ஒரு போட்டியில கலந்து கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி பண்ணணும். என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. தோல்வியின் அடையாளம் தயக்கம். சரியா? நம்ம தோல்வி அடையிறது முதல்ல தயக்கம். நம்மளிடம் உள்ள வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. சரியா? நம்ம தயக்கம் தான் நம்மளுக்கு தோல்வியை தரும். ஒரு விஷயத்தையும் ஹலோ மியூட் ஆப்ஷன் யாரும் ரொம்ப எரிச்சலா இருக்கா? யாரு ரொம்ப இறையுதுமா? கொஞ்சம் மியூட் ஆப்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. மியூட் ஆப்ஷன்ஸ் போடுமா? ரொம்ப சத்தமா இருக்கு. முகமது அகில் உங்களோடது சத்தமா இருக்கு. கொஞ்சம் மியூட் ஆப்ஷன்ஸ் போடுங்க. ஓகேடா. இங்க பாருங்க, ஒருத்தர் நம்ம தயக்கம் காட்டணும்னா கண்டிப்பா அது தோல்விதான் நமக்கு தரும். முயற்சி செய்தால் மட்டும்தான் நாம் வெற்றி அடைய முடியும்.
வெற்றியின் அடையாளம் முயற்சியை தரும். துணிந்தவர்கள், அதாவது எந்த ஒரு செயலிலுமேயே துணிந்தவர். ராய் 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 ஆப்ஷன்ஸ் போடுங்க. எந்த ஒரு செயலிலுமே துணித்தால் நமக்கு போக மாட்டோம். சரியா? தயங்கியவர் வென்றதில்லை அப்படின்னு சொல்றாங்க. தயங்கி நின்னோம் அப்படின்னா எந்த செயலுமே என்ன செய்யாது, நாம் வெற்றி பெற முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா மண்ணுல நிறைய விதைகளை விதைப்போம். சரியா? மண்ணுல நிறைய விதைகளை நம்ம விதைப்போம். அது எல்லாமே செடியாக முளைக்குதா? எல்லாம் முளைத்து வருதா? எல்லா செடிகளும் முளைத்து வருதா? மண்ணில் எல்லா உரம் போட்டால்தான் வராது. தரமான உரம் போட்டு தன்னால் முடியும் அந்த விதை அந்த மண்ணுக்குள் புதைந்து சென்று என்ன செய்யும், நல்ல செடியாக வளரும். அப்படின்னா அந்த விதையும் ஒத்துழைப்பு தரணும். சரியா? அப்ப அந்த விதை அந்த மண்ணுக்குள் புதைந்து நாம் சரியான விதத்தில அந்த விதையை விதைத்தால் மட்டுமே செடியாக முளைத்து அது பயனை தரும். அது போல நாம் வெறும் விதையாக இல்லாமல் செடியாக நம்ம முளைத்து மற்றவர்களுக்கும் நமக்கும் பயன் தரக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படின்னா முயற்சி பண்ணணும். சரியா? முயற்சி உடையார் நிகழ்ச்சி அடையார். எந்த ஒரு செயலிலுமே முயற்சி இல்லாமல் வெற்றி நம்மை நெருங்காது என்பதற்கு எறும்ப எடுத்துக்காட்டா சொல்றாங்க. எறும்புதான் உதாரணம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா முயற்சி எறும்பு பாத்தீங்கன்னா அதனுடைய உருவமே பாத்தீங்கன்னா சின்னதுதான் இருக்கும். அது தூக்கிட்டு போறக்கூடிய பொருள்லாம் பாத்தீங்கன்னா அதை விட பெருசாதான் இருக்கும். சரியா? ஆனாலும் அது பெருசா இருக்கும் அப்படிங்கறத அது நினைக்காது. சரியா? நம்மால முடியும் அப்படிங்கறத நினைச்சுதான் ஒவ்வொரு பொருளா கொண்டு 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 தனக்கு தேவையான இடங்கள்ல சேர்த்து வைக்கும். சரியா? நம்ம ஒவ்வொருமே எப்படி இருக்கணும்? சேமிப்பு எறும்பை போல சுறுசுறுப்பாக நம்ம இருக்கணும், முயற்சி உடையவர்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கறத இந்த பாடம் நம்மளுக்கு உணர்த்துது. சரிங்களா? புரிஞ்சுதா இந்த பாடம்? இந்த பாடத்தின் மூலமாக நீங்க புரிஞ்சுது? வெரி குட். இப்போ நான் சொல் பொருள் வெரி குட். சொல் பொருள் நான் வாசிக்க சொல்றேன் உங்களை. ரீட் பண்ணுங்க. பென்சி ரோஸ் இத ரீட் பண்ணுங்க. பென்சி ரோஸ் இத வாசிங்க. வாசிங்க. கட்டிடத்தின் ஒரு பகுதி. அடுத்து விருப்பம். ஆவல் விருப்பம். அடுத்து மூன்றாவது பார்த்தவுடன். கண்டவுடன். கண்டவுடன் பார்த்தவுடன் கொஸ்டினோட வாசிக்கணும். ஓகே போகுண்டா. வெரி குட். ராய் வாசிக்கலாமா? ராய் நான்காவது வாசிங்க. இயலாது முடியாது. எளிதாக சுலபமாக. எளிதாக சுலபமாக. வெரி குட். ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் அடுத்தது வாசிங்க. ஸ்ரீனிவாசன். ஸ்ரீனிவாசன் வாசிங்க. ஸ்ரீனிவாசன் என்னாச்சு? அந்த பண்ணிட்டு வாசிங்க. டைம் முடிய போகுது. வாசிங்க. மூன்றாம் வகுப்பா? வியப்பு. வியப்பு. இந்த ஸ்கிரீன் தெரியுதுலடா உங்களுக்கு? ஸ்ரீனிவாசன்
ஓகே. சியோனா சியோனா வாசிங்க. சியோனா வாசிங்க. சியோனா. மேம் ஜோஸ்லின் நந்தினி வாசிக்க சொன்னேன், வாசிக்கிறேன்னு சொன்னீங்களே, என்னாச்சு? மேம் 61 தான் வாசிங்க. வியப்பு ஆசிரியம் சித்தால் எண்ணுதல் எண்ணுதல். இகழ்ச்சி அவமதிப்பு. வெரி குட், வெரி குட்மா. நான் இதுல உள்ள புதிய வார்த்தைகள் வந்து நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன், சரியா? அதை ரீட் பண்ணுங்க. அடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு அதுல இருந்து டெஸ்ட் போடுறேன், சரியா? டெஸ்ட் கொடுப்பேன். இதுல உள்ள பாட பகுதியை வாசிச்சு பாருங்க. நான் அடுத்த கிளாஸ்ல உங்க ஒவ்வொருத்தரையும் நான் வாசிக்க சொல்றேன், சரிங்களா? அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க வாசிச்சு பாருங்க. நான் கொடுத்த அந்த என்னமா? ஆர்எம்எஸ் குரூப்ல மேம் அனுப்பி விடுவீங்க? ஆமா 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 குரூப்ல தான் அனுப்பி விடுறேன், சரிங்களா? குரூப்ல அனுப்பி விடுறேன். நீங்க இந்த புதிய வார்த்தைகள் இதெல்லாம் படிச்சு உங்க புக்ல அந்த இடத்துல எந்த இடத்துல இருக்கோ அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சரியா? அண்டர்லைன் பண்ணி படிங்க. நான் உங்களுக்கு வந்து அதுல இருந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிக்டேஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், சரியா? என்னமா? நோட்ல எழுத வேண்டாம். நோட்ல நான் எழுத சொல்றேன்னா கிளாஸ் ஒர்க் நான் சென்ட் பண்றேன், அதுக்கப்புறம் நீங்க எழுதுங்க, சரியா? கிளாஸ் ஒர்க் தனியா சென்ட் பண்றேன். இப்போதைக்கு இந்த புதிய வார்த்தைகள் இந்த பிபிடியை வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். அதை படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கு வாங்கிருக்கீங்களா எல்லாரும் தெரியல. புக்கு வாங்காதவங்க இந்த பிபிடி பிடிஎஃப் யூஸ் பண்ணி நீங்க படிச்சுக்கோங்க, சரியா? ஓகேமா. ஓகேமா, நன்றிமா. நன்றி நன்றி மேம். நன்றி. பாய் பாய். நன்றி மேம்.